எனக்கு ஒரு மிகப்பெரிய பொதுநாள் மனிதநேயம், ஒற்றுமை இதையெல்லாம் நடக்குது. வணக்கம், வரலட்சுமி திருச்சியிலிருந்து இருக்கேன். நான் சாரை வந்து 1 இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாவில் வந்து. ஸோ அவரோட கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த கூகுள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு எப்படா ஜாயின் பண்ணணும்னு அப்படி இருந்தேன். ஆனால் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில். ஆனால் இந்த மதுரையில் இருக்குன்னு ஒரு 2 days இப்போ தான் தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நான் போகணும் அப்படின்னு சொன்னேன். பல திடீர்னு எங்கள் ஹஸ்பண்ட் வெளியே போகிறேன்ட்டாங்க, போக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவாவது போய் அட்டன் பண்ணி எனக்கு அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வந்த பார்க்க அதிசயமாக எங்கள் ஹஸ்பண்டும் ஊருக்கு போகாமல் அவர் பாப்பா பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன். இங்கே நான் வரும்போதே நினச்சேன், இங்கே வந்தால் கண்டிப்பாக நான் வந்து சாரோட அந்த புரிதல் ஏதோ எனக்கு கிடைக்கும், அவர்கிட்ட நான் ஏதோ எனக்கு அந்த மனசார கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரியே ஒரு 1 ஹவர்லேயே எனக்கு வந்து அவர் எடுக்க எனக்குள்ள அந்த நான் வரும்போது வேற மாதிரி இருந்தேன், போகும்போது இப்போ நான் அந்த தெளிவோடு போகிறேன். இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆயிரங்கள் கொடுத்தாலும் கிடைக்கல. நிறைய ஆயிரங்கள் வாங்குறாங்க, ஆனால் இதை வந்து ஃப்ரீயாக செய்ய வேண்டிய அரசு கிடைக்கும். நம்ம சாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் எங்களை உழைப்பு போட்ட அனைவருக்கும் நன்றி. ஏன்னா என்னோட சார்பும் எங்கள் அம்மாவோட சார்பும் ரொம்ப நன்றி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே வந்தது மூலமா நான் உறவுகள் பற்றியும் அன்பை பற்றியும் எப்படி நிதானமாக இருக்குன்றது பற்றியும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ டாக்டர். சரியா செஞ்சா சரியா நடக்கும்னு ரொம்ப நாளாக நினைச்சுக்கிட்டேன். ஆனால் சரியா நடக்காதுன்ற விஷயத்தை புரியுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆயிடும். நம்ம மட்டும் சரியா எல்லாம் சரியா இருக்கும்னா உலகமே சரியா இருக்கும்னு நினைச்சது அதெல்லாம் மறந்து அடுத்து சரியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்ற வார்த்தை புரியலன்னா தெளிவாக சொல்றேன். நம்ம நேர்மையா இருந்தா எல்லாரும் நேர்மையா இருப்பாங்க நினைக்கிறது தவறுன்ற விஷயத்தை தான் புரிஞ்சுக்கணும். நம்ம மட்டும் நேர்மையான வழி கொஞ்சம் போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாம நம்ம உழைப்ப நம்ம ஏமாறுறதுனால நினைச்சு கவலைப்படாம அடுத்தடுத்து முயற்சி பண்ணா எங்கேயோ போயிடும். நினைச்சு நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோங்கிற விஷயத்தையே புரியாம நம்மளே ஏமாத்திருக்கோம். இப்போதான் இங்க வந்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சும்மா சொல்லுங்க. சரி, கையெழுத்துங்க. வெரி குட். மன்னிப்பது மனிதனுடைய தன்மை, மன்னிப்பு கேட்பது மிகப்பெரிய மனிதனுடைய தன்மையை நாம் பார்க்கலாம். அது நன்றி பாபா. நன்றி. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்றது, நான் இங்கே ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வருகிற 8ஆம் தேதி எஸ்சிசிசியினுடைய அடுத்த டேஸ் ஆரம்பிக்குது. முழுக்க சாருடைய வகுப்பு ஒரு 8 மாதம் சாரோடு சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வருகிற 8ஆம் தேதி நாம் போக இருக்கிறோம். அதனால் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த உளவியல் பயிற்சி இன்னைக்கு நடத்துறீங்க. உங்களோட ஒரு சில ரிக்வஸ்ட்டாக அதே மாதிரி நம்ம ஊருக்காரங்க அப்படிங்கிற உண்மையோடு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்கள் சாருடைய கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே அந்த வகுப்பில் நீங்கள் பங்கெடுத்து நீங்கள் எம்பிசிசி படித்து முடிச்சிங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். வயது வரது இல்லை, என்ன படிச்சுருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. முழுக்க வாரத்தில் 3 நாள் ஆன்லைன் வகுப்பாக தான் வந்து அது நடைபெறுது. நாங்கள் ஃபஸ்ட்டு பேருக்கு வந்து டிசிபி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ எஸ்சிசிசி ஜாயின் பண்ணியிருக்கோம். என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த ஒரு விஷயத்தை என்னுடைய தோழர்களாகிய உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். அவசியம் சேர்ந்து வந்து நடைபெற்றிருக்கேங்க. இன்றைய நாள் ரொம்ப இந்த நாள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அனுபவமாக இந்த வாரம் இந்த பயிற்சி நடக்குது. இந்த 1 வாரம் ஃபுல்லாகவே இதே திருப்திகளாக இருக்கும். எப்போ சார் வருவாங்க, சார் எப்படி சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம்,
எப்போ பார்ப்போம்னு சொல்லி அது மாதிரி ஒரு ஆளுமையும் ஒரு டேலண்ட் கவரையும் சார்ந்த வந்து இயற்கையாக கொடுத்துருக்கான். அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு என்னுடைய சகோதரர்கள் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். பயன்படுத்திக் கொள்கிறோம். இஸ்மாயில் நண்பரை பயன்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு வந்ததுல ஒரு ரொம்ப ஒரு வருஷமா கோபம் வந்தேன். அப்ப அந்த போய் நம்ம சாரி கேட்கணும் அந்த லீவு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது முதல் சமைக்கிறத ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதை வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த MBCC கிளாஸ் வந்து நான் முன்னாடி 1 இயர் முன்னாடி பார்த்தேன். அன்னைக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்போ எல்லாரும் முடிச்சவங்க அவங்களும் என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எப்போ இருந்த குழந்தைகிட்ட போகணும்னா இப்போ எப்படி போச்சுன்னே தெரியல, நெகட்டிவிட்டி போயிடுச்சு அப்படின்னு ஒரு அழுவாத முறையா அவங்களாம் அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. அக்சுவலி லேடிஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போயே அந்த ஒரு இது இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு தடைனால என்ன பண்ணணும். இந்த வாட்டி நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஆன்லைன்ல அன்னைக்கும் ஒருத்தர் விடாம எல்லாருமே வந்து என் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாரும் மாறிட்டாங்க. நான் மாறினா அடுத்தவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஜாயின் ஆயிட்டோம், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிடும், நமக்குள்ள இருக்க அந்த தேவையில்லாத கிடைக்கலாம் தானா மாறிடும், ஒரு மேஜிக்கலா லைஃப் வாழ்வோன்ற அப்படியே நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிடுங்க எல்லாரும். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த முயற்சி நான் வந்து கூட பற்றி புரிய வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் சொன்ன விளக்கத்திலிருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் கிடைச்சது. ஏன்னா நான் ஒரு காரியத்தை முடியாம காரணம் சொல்லிட்டே இருக்குது, அதை பற்றி பாதிப்பு பேச தெரியல. ஏன்னா நம்ம வந்து அந்த வேலை நீங்கள் சொன்ன மாதிரி அது முக்கியமான காரணமாக இருந்தால் கூட அந்த காரணத்தை சொல்லி சொல்லி தனிப்படுறதுனா அந்த காரியத்தை முடிச்சாதான் இருந்தீங்க. நான் நேரத்தை வாசிக்கிறேன். நான் நிறைய காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால ஆனால் அதுக்கு ரீசனான காரணமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் காரியம் புரியறப்ப இன்னும் நான் வாசிக்கிறேன்ற மூலியமா நான் அது இன்னும் என்னோட வாழ்க்கையை அடுத்த முயற்சி பண்ணுறது நான் நன்றி. தேங்க்யூ. நன்றி. அம்மா வாங்க. அனுபவம் அம்மா காலையிலே இருக்கீங்களா? உங்க பேர் என்னம்மா? பேர் மல்லியா சார். நானும் ரொம்ப கோவப்பட்டேன். என் மகன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் மகன் வந்து கண்ணு தெரியாது, இதுமே கண்ணு தெரியாது. அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் வந்து படிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன கூட தெரிஞ்சு போகணும்னா எப்படி போகணும்னா என்ன செய்யணும் ரொம்ப படிக்கிறேன். ரொம்ப நன்றி அம்மா. பார்த்து அவரை எங்கேயோ கொண்டு போயிடும். வேற யாரும் அவங்க இருக்கீங்களா? நம்ம நினைக்கிறது ஒன்று, வெளியே பார்க்குற பார்வையில் ஒருத்தவங்க இடம் பண்ணுறோம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது இல்லை. அவங்க விசாரிச்சு பார்த்தா தான் ஒவ்வொருத்தவங்க உண்மையே வெளிப்படுது. ஒவ்வொருத்தவங்க நம்ம இவங்கெல்லாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க ஒருத்தர் பேசின பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. நாம் மனசுக்குள்ள நினைக்கிறது அப்படி இல்லை. அவங்ககிட்ட என்ன திறமை இருக்கலாம், அவங்க கஷ்டம் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், அதை புரிஞ்சுக்கணும்னா அவங்க ஒரு மணி நேரம் 5 நிமிஷம் பேசினாதான் புரியுது. அப்போ நம்ம வளர்றதுக்கு நம்ம தான் பேக்ரவுண்டால மோசமாக இருக்கணும். நம்ம இடம் போடுற மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது பிஸ்னஸோ படிப்புக்கோ எல்லாமே நெகட்டிவ் தாட் தான். நம்ம நெகட்டிவ் தாட் இருக்கணும்னா முதல்ல அவங்ககிட்ட பேசினாதான் புரியுது. நீங்கள் வந்து பேசின பின்னாடி வாழ்வியல் மட்டும் இல்லை, பிஸ்னஸ்ல இருந்து படிப்புலேருந்து எல்லாமே நிறைய பேர் உங்கள் கிளாஸில் நியாயமான முதலாக. தேங்க்யூ. நன்றிண்ணா. வேற யாரும் இருக்கீங்களா? அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நான் என்ன
கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அப்படியே எல்லா நண்பர்கள் வந்தீங்கன்னா என்னென்ன கற்றுக்கிட்டேங்கிறது சொல்லலாம். நம்மளுடைய ஆற்றல் நண்பர்கள் மட்டும் அப்படியே வாங்க. அப்படியே வாங்க. நீங்கள் வந்துருங்க சார். அவர் எடுக்கட்டும். ஒரு ஆள் மாட்டேன் சார் போனது இஸ்மாயில் அவர் எடுப்பாரு. சார் போன் ம்